அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. புத்தகம் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும். இந்த சோதனையை கொடுத்தவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள். அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது. ஏதாவது நலவை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை சாருவான். ஏன்? கொடுத்தவன் அவன். ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால், சிரமத்தை கொடுத்தால், கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால், ஒரு உறவை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் அவன் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலக வாழ்வில் சோதிக்கப்படுவதும் சிரமங்களுக்கு உட்படுத்தப்படுவதும் அல்லாஹுடைய அருட்கொடை. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹுவால் நேசிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை கொடுத்தால் மட்டுமே மிகப்பெரிய வெகுமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்றால் சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இந்த உலக வாழ்வில் அனுபவித்து அதன் மூலமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் முஃமின்களுடைய உயிரை, அவர்களுடைய செல்வத்தை சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று. அப்படி என்றால் உயிர்களையும் செல்வத்தையும் அர்ப்பணித்தால் மட்டுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாதிகளாக அவர்களை மாற்றுவான். சோதனை வருகிறது, சிரமங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, இன்னல்கள் வருகிறது என்றால் அல்லாஹ்விடத்திலே உறுதியை கேட்டு தைரியமாக அதை முன்னெடுத்து செல்லுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகள் மறுமையில் பெரியது.